ஹலோ கைஸ், ஜோகோல கிளவுட் ஆபரேஷன் ரோலுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்ல மேபி ஆப்டிடியூட் அண்ட் பேசிக் ஆஃப் யூனிக்ஸ் கேட்பாங்க. ஸோ யூனிக்ஸ் கொஸ்டினும் உங்களுக்கு எம்சிக்யூ இருக்கும், அதே மாதிரி ஆப்டிடியூட் எம்சிக்யூ தான் கேட்பாங்க. பட் ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஸோ நீங்க ரிட்டன் டெஸ்ட் போகும்போது தான் தெரியும். நீங்க எப்பயுமே ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஆப்ஷன் இல்லாத மாதிரி படிச்சிருப்பாங்க. அப்பதான் ஆப்ஷன் அவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூல யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஓஎஸ் பத்தி இன்டெப்தா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கொஸ்டின் கேட்பாங்க. லைக் உங்களுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் இல்லாட்டி ஷெல் ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. ஸோ தேர்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்டு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்காது, 2-3 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டீம் வந்து ஜோவல் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ யூனிக்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்க நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் ஒரு தனி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க் டீம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வந்து ஹைரிங் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் மீன்ஸ் அவங்க எல்லா எதுவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ எப்பயுமே ஜோவோல மினிமம் 3 டெக்னிக்கல் ரவுண்டாச்சும் இருக்கும். ஒரே ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் வைக்க மாட்டாங்க ஜோவோல. ஸோ கிளவுட் ஆபரேஷனோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். நீங்க எந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சாதான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரெஸ்யூமும் அதை வச்சுதான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அ குட் நாலேஜ் இன் லினக்ஸ் ஓஎஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட் லைக் விசுவலைசேஷன், லோட் பேலன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் ஓஎஸ்ல குட் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ்ல விசுவலைசேஷன், லோட் பேலன்சர்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஸோ அதுல விசுவலைசேஷன், லோட் பேலன்சர் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அது நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு. So second பாத்தீங்கன்னா candidates will be a part of cloud and infrastructure operation team who is responsible to manage the Zoho various data centers located across the globe. இப்போ Zoho வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இது வச்சிருக்காங்க, டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆபரேஷன் ரோலுக்கு அவங்களுக்கு மெயினா ஹையர் பண்றாங்க. ரீசெண்டா கூட சவுதி அரேபியால ஒரு டேட்டா சென்டர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கிளவுடு அந்த கிளவுடு அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஹையர் பண்றாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு கிளவுட் ஆபரேஷன் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளவுட் இன்ஜினியர் ரோல் தனியா இருக்கும், கிளவுட் ஆபரேஷன் ரோல் தனியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஆஃப் சர்வர், ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா சென்டர்னா என்னன்னு தெரியணும், டேட்டா சென்டர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட லைஃப் சைக்கிள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் 24 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் கேட்கறாங்க. ஏதாச்சும் இன்சிடென்ட் அவங்க கிரியேட் பண்ணா நீங்க ஆர்சிஐ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஆர்சிஐ டாக்குமெண்ட் ஒன்று இல்லை, ரூட் காஸ் அனாலிசிஸ் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் ஒரு இஷ்யூ வருதுன்னா, ஒரு பிக் இஷ்யூ வந்துச்சுன்னா, அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அது எதனால வந்துச்சு, ஃபியூச்சர் அந்த இஷ்யூ வந்துச்சுன்னா முன்னாடி எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, ஸோ அதுக்கு எல்லாத்தையும் அதாச்சும் அலர்ட் மானிட்டர் போட்டிங்களா, எல்லாமே அந்த ஆர்சி டாக்குமெண்ட்ல ஃபுல்லா நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போதுலாம் ஒரு ஹியூஜ் இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆர்சி டாக்குமெண்ட்டுக்கு தான் ஒரு 2 டேஸ் எடுப்போம். ஸோ எதனால எப்போ அந்த இஷ்யூ வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்ணோம், ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்போ எவ்வளவு நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணோம், அது என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம், எந்தெந்த டீம் கூட கனெக்ட் பண்ணோம், அது கோட் ஃபிக்ஸா இல்ல ஆல்ரெடி இருக்கிற பக்கை நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஸோ அது ஃபியூச்சர்ல தடுக்கிறது எப்படி, ஸோ இதனால எவ்வளவு ரெவன்யூ லாஸ் ஆச்சு, நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் அந்த ஆர்சி டாக்குமெண்ட்ல ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் கொடுக்காங்க. ஸோ நீங்க ஒரு சர்வர், அவங்க டேட்டா சென்டர்ல நிறைய சர்வர், இப்போ ஒரு 10 சர்வர் ஆர்டர் பண்ணீங்கன்னா, நீங்க சர்வர் ஆர்டர் பண்ணும்போது உள்ள எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க ஒரு பேக்கேஜ் கூட இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க, 2-3 கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சர்வர் ஆர்டர் பண்ணா எனக்கு இந்த மாதிரி இந்த பிளேவர்ல லைக் உபுண்டு வேணுமா, ரெட் ஹேட் வேணுமான்னு ஆர்டர் பண்றோம்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா சர்வர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப லினக்ஸ்னு தனியா டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிப் கமாண்ட் என்னென்ன கமாண்ட் இருக்கோ அதுக்கு எல்லாமே ரூட் யூசர்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கேஜ்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்க இப்ப 2 சர்வர் 3 சர்வர் எல்லாம் பண்ணிடலாம். ஒரு 30 சர்வர் ஆர்டர் பண்ணீங்கன்னா மேனுவலா உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏதோ இன்டர்னலா டூல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் நிறைய டூல் இருக்கு. ஆன்சபிள் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் டூல் ஆன்சபிள் உங்களுக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் சச் அஸ் டிஎன்எஸ், டிஹெச்சிபி, என்டிபி, ப்ராக்ஸி, ஓஎஸ், இமேஜ் சர்வர், ஸோ லோட் பேலன்சர் என்ன, ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ இதுக்கு மெயினா எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க யூனிக்ஸ்ல லினக்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்க நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரியணும். அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஃபோர்த்து பாத்தீங்கன்னா செல் ஸ்கிரிப்டிங்ல உங்களுக்கு செல் ஸ்கிரிப்ட் இல்லாட்டி பைத்தான் ஸ்கிரிப்ட் தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஆன்சபிள் அதாவது பப்பட் தெரியணும். ஸோ இது தெரிஞ்சா நீங்க கிளவுட் ஆபரேஷன் உள்ள ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இல்ல இன்டெப்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கலாம்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு, நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ், ஐஏஎம் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங், கண்டென்ட் டெலிவரி அண்ட் கேச்சிங், டெவலப்பர் டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா AWS கோட் வைப்ரேன் இருக்கு, Azure DevOps இருக்கு, ஸோ பேக்கப் அண்ட் ரிகவரி எல்லாம் இருக்கு. அப்புறம் இத்தனையும் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க படிக்க வேணாம். இன்டர்வியூல நீங்க கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ நீங்க வந்து இந்த 10 லிஸ்ட் பண்ணிட்டு, ஸோ கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு, விஎம் இருக்கு, கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க அதை நீங்க காம்பனன்ட் சொன்னா போதும். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் AWS நீங்க அசூர் பச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நீங்க என்னன்னு மட்டும் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? டேரக்டா நீங்க லினக்ஸ் யூனிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஆர்கிடெக்சரை ஃபர்ஸ்ட் படிச்சுப்பாங்க. என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் லினக்ஸ் டாபிக்ல லினக்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு யூசர்னா என்ன, இந்த குரூப்னா என்ன, ஒரு யூசரை எப்படி ஆட் பண்றது, ஒரு யூசர் குரூப்ல எப்படி ஆட் பண்றது, அதை எப்படி டெலீட் பண்றது, சோ அதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சோ எந்தெந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும், சோ ஒரு யூசருக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும், சோ அது பர்மிஷன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. சோ அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஃபயர் வால்னா என்ன, சோ அதுக்கப்புறம் லோட் பேலன்சர்னா என்ன, கிரான் ஜாப் எப்படி ஷெட்யூல் பண்றது, சோ ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி ஆட்டோமேஷன் பண்றது, ஃபைல் எப்படி பேக்கப் எடுக்கிறது, சோ ரிகவரி பிளான் என்ன, சிஸ்டம் அப்டேட் அண்ட் பேட்ச் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சுக்கலாம். இப்போ நீங்க ஜோகோ மாதிரி கம்பெனி இன்டர்வியூ போகும்போது அவங்க வந்து பேசிக்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்ப்பாங்க. சோ கமெண்ட்ஸ்லாம் நீங்க ஒரு ஈஸியா அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியாவும் படிச்சுக்கலாம். பட் இந்த ஒரு ஓஎஸ்னா என்ன, அது ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்றதுதான். ஒன்ஸ் நீங்க ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்க படிக்கும் போது ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துப்பாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஃபைல் அண்ட் டைரக்டரி மேனேஜ்மெண்ட், ஸோ அதுல எல்எஸ் கமெண்ட்னா என்ன, சிடி கமெண்ட்னா என்ன, பிடபிள்யூ கமெண்ட்னா ஒரு எந்த கரண்ட் டைரக்டரி வந்து நீங்க எந்த கரண்ட் டைரக்டரி இருக்கீங்கன்னு வந்து பிடபிள்யூ கமெண்ட் போட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ எம்டிஆர் கமெண்ட் வந்து ஒரு கிரியேட் பண்றது, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது. ஆர்எம்டிஆர் வந்து ஒரு டைரக்டரி ரிமூவ் பண்றது. சோ சிடி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர்ல இருந்து இன்னொரு டைரக்டரி சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா? சிடி கமெண்ட் எதுக்குமா ஃபைலை காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மூவ் கமெண்ட் எதுக்கு சொன்னா ஒரு ஃபைல் ஒரு ரீநேம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைரக்ட்ல இருந்து இன்னொரு டைரக்டரி ஃபைல மூவ் பண்றதுக்கு மூவ் கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, எம்வி கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது மாதிரி நிறைய கமெண்ட் இருக்கு. ஒரு ஃபைலை எப்படி வியூ பண்றது, ஃபைல் பர்மிஷன் இருக்கு, சோ சேஞ்ச் மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்க் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிங் இருக்கு, ஐபி கான்ஃபிக், நெஸ்டாட், கர்ல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, WGET எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த கர்ல் அண்ட் WGET, கர்ல் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, WGET எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அது கண்டிப்பா பாத்துக்காங்க. ஒரு சர்வர் அப் டைம் எப்படி பாக்குறது, சோ சர்வர் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் எப்படி பாக்குறது, ஹோஸ்ட் நேம் எப்படி பாக்குறது, ஒரு ஃபைல் எப்படி ஜிப் பண்றது, அன்ஜிப் பண்றது. சோ அதுக்கப்புறம் யூசர் கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹூஎம்ஐ பண்ணீங்கன்னா நீங்க எந்த யூசர் வியூட் யூசரா இல்ல உங்க யூசர் நேம்ல லாகின் பண்ணிருக்கீங்களா, சோ அது மாதிரி எல்லாமே காமிச்சிடும். சோ ஒரு குரூப்ல எப்படி ஆட் பண்றது ஒரு யூசரை, சோ யூசரை எப்படி டெலிட் பண்றது, பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்றது, சோ அது எல்லாமே யூசர் மேனேஜ்மெண்ட்ல வந்துடும். சோ சர்ச் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபைல்ல பர்டிகுலர் ஸ்ட்ரிங் சர்ச் பண்றது, பர்டிகுலர் ஃபைல வந்து ஃபைண்ட் பண்றது இந்த டைரக்ட்ல. சோ அதுக்கு செட் கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன்ல இருக்கிற ஸ்ட்ரிங் மட்டும் இந்த ஃபைல்ல இருந்து எடுத்துருவா. சோ ஏடபிள்யூ கமெண்ட் அப்படிதான். சோ இதெல்லாமே சர்ச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க இன்டெப்தா லேர்ன் பண்ணணும். சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா கிரிப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபைண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏடபிள்யூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், செட் எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து ஃபெச் பண்ண தெரியணும். ஓகேங்களா? பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், இப்போ உங்களுக்கு சர்வர்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணா எம் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ரெட் ஹேட்டுக்கலாம். சோ ஆப் கேட் கமாண்ட்ல உங்களுக்கு உபுண்டு யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு எப்படி
பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்றது, ரிமூவ் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி கமாண்ட் இருக்கு, மேன் கமாண்ட் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த கமாண்ட் யூசேஜ் தெரியலன்னா மேன் போட்டு அந்த கமாண்ட் போட்டீங்கன்னா அந்த யூசேஜ் வந்துடும். ஹிஸ்டரி 100 பாத்தீங்கன்னா 100 கமாண்ட்ஸ் நீங்க ப்ரீவியஸா என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது லிஸ்ட் ஆயிரும். அப்புறம் எங்க போய் பிராக்டிஸ் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க AWS சர்வர் வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. AWSல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல EC2 இன்ஸ்டால் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அங்க அமேசான் லினக்ஸே இருக்கும். சோ ஓகேங்களா, அது ஓபன் பண்ணிட்டு நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்க மண்டையில நிக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்க லினக்ஸ்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் நெட்வொர்க்கிங். சோ நெட்வொர்க்கிங் பேசிக் கவர் பண்ணிக்கோங்க. OSI என்ன, TCP ஐடி மாடல்ஸ் என்ன இருக்கு, IP அட்ரஸிங்னா என்ன, ரவுட்டிங்னா என்ன, ஸ்விட்சிங்னா என்ன, DNSனா என்ன, DHCPனா என்ன, சோ LAN எதுக்கான பண்றாங்க, ஒயர்லெஸ் நெட்வொர்க்கிங் என்ன, சோ ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க, சோ லோட் பேலன்ஸ் என்ன, அது லோட் பேலன்சிங்ல 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது, எந்தெந்த சினாரியோக்கு எந்தெந்த கான்ஃபிகர் பண்றதுன்னு படிச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க நெட்வொர்க்கிங்ல கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்னு நம்ம படிக்கணும். சென்டர் மேனேஜ்மெண்ட், சோ அதுலதான் நீங்க ஆபரேஷன் ரோல் ஒர்க் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு பேசிக்காவே டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சோ அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ எனக்கு டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் ஐடியா இல்ல. சோ இதுக்கு வீடியோ போறதுக்காக நான் லைக் கூகுள்ல சர்ச் பண்ணி அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நான் சர்ச் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கு, லைக் என்ன ரேக்ஸ்னா என்ன, சர்வர்னா என்ன, நெட்வொர்க்கிங் டிவைஸ் என்னென்ன இருக்கு, ஒரு சர்வர்ல எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க, ஸோ எதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க, ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஸ்கேல் பண்றது, அது எல்லாமே ஹெல்த் செக் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா, ஒரு சர்வர் ஹெல்த் செக் எப்படி பண்றதுன்னா உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் கண்டெய்னரைசேஷன். ஸோ கண்டெய்னரைசேஷனா உங்களுக்கு டாக்கர் வந்துடும், ஸோ VMware வந்துடும். ஸோ டாக்கரை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹைபிரிடா அது டேட்டா சென்டர் வந்து ஹைபிரிடா இருக்கா, கிளவுடு எந்த கிளவுடுக்கு இன்டகிரேட் பண்ணிருக்காங்க, அது எப்படி டேட்டாலாம் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஸோ உங்களுக்கு ஹைபிரிட் கிளவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்க இன்டர்வியூக்கு போற முன்னாடி இத்தனையும் நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹைபிரிட் டேட்டா சென்டர்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இன்டர்வியூல சொல்ல தெரியணும். ஸோ நீங்க இது மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போகும்போது தான் அவங்க இன்டர்வியூல எப்படி கேட்டா உங்களுக்கு பேசிக்காச்சும் ஆன்சர் தெரியும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நான் பாசிட்டிவா எப்படி பதில் சொல்லணும்னா ஃபியூச்சர்ல இதுக்கு லேர்ன் பண்ணிப்பேன், ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மாதிரி படிச்சுவாங்க. ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி அண்ட் பிளானிங், ஸ்கேலபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் உங்களுக்கு தெரியும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் டு 10 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டெப்தா தெரிஞ்சிருக்க தேவையில்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்டெப்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசாஸ்டர் ரிகவரினா அவங்க கேட்டாலும் உங்களுக்கு இது மாதிரி தான் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, ஃப்ரெஷரா இருக்கும் போது டிசாஸ்டர் ரிகவரினா என்ன, அது இது மாதிரி பிளான் பண்ணலாம், அது மாதிரி உங்களுக்கு சொன்னாவே போதும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெஷரை பொறுத்தவரையும். ஓகேங்களா, ஸோ ஸ்கில் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்கில் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா ரியல் டைம்ல டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ யார் யார் யூசர் வந்து லாகின் பண்ணிருக்காங்க, ஸோ இப்போ 10 மணிக்கு லாகின் பண்றோம்னா அதுக்கு ஒரு 10 மணிக்கு லாக் அவுட் பண்றோம்னா ஸோ அந்த டைமுக்குள்ள எந்தெந்த யூசர்லாம் லாகின் பண்ணிருக்காங்க, யார் எப்ப லாக் அவுட் பண்ணிருக்காங்க நாங்க லாக் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் பேக்கப்னா ஸோ ஒரு 1 மந்த் ஆகும் இருக்கிற ஃபைலாம் ஒரு பேக்கப் டைரக்ட்ல போட்டு வைப்போம், ஏன்னா ஸ்பேஸை கிளியர் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எரர் லாக் வந்துச்சுன்னா அதை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு நாங்க கிராஃபானால போட்டு வச்சிருவோம். ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஒரு எரர் லாக் வந்துச்சுன்னா ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ற மாதிரி நாங்க ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் வந்து 80% மேல போயிட்டு அந்த சர்வர் போஸ்டோட நேமோட இந்த டிஸ்க் ஸ்பேஸ் 80க்கு மேல வந்திருக்கு, நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் பேக்கப்னா ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் சர்வர்ல லாக் ஃபைல. ஸோ அந்த ஃபைல நீங்க அப்படியே வச்சிருந்தா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஒரு 1 மந்த் ஆகும் ஃபைல நீங்க பேக்கப் டைரக்டர்ல போடுவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க மேனுவலா பண்ண மாட்டீங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஃபைல் பேக்கப் போடுவீங்க. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் நீங்க ஜிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்க உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல தெரியணும். முக்கியமான ப்ராசஸ் அப் அண்ட் ரன்னிங், ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அப் அண்ட் ரன்னிங்கா இருக்குன்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ப்ராசஸ் ரன் ஆகுதான்னு பாப்பீங்க. சப்போஸ் அந்த ப்ராசஸ் ரன் ஆகலாம், அது எப்படி நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றதுன்னு பாப்பீங்க. ஸோ அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஷெல் ஸ்கிரிப்ட்ல எழுதலாம். ஸோ அன்வான்ட் ஃபைல்ஸ் நீங்க 1 மந்த் அபவ் ஃபைல்ஸ்ல டைரக்டா வந்து நீங்க ஆர்எம் கமெண்ட் போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்லாம் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பீங்க, ஃபைல் நேம் மட்டும். ஸோ ஆட்டோமேட்டட் யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும் வைங்களேன், ஜஸ்ட் நீங்க போய் யூசர் ஆட் கொடுத்து நீங்க மேனுவல ஒரு 15 யூசர் ஆட் பண்ணா ஈஸியா ஆட் பண்ணுவீங்க.
சப்போஸ் 100 யூசர் ஆட் பண்ணா நீங்க செல் ஸ்கிரிப்ட்ல ஈஸியா அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு எழுதிட்டு போயிடலாம். இப்பெல்லாம் வந்து கிளவுடுக்கு மூவ் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் சொல்றேன் லைக் நீங்க ஒரு செல் ஸ்கிரிப்ட் நீங்க ஸ்கிரிப்ட் எழுத சொல்றாங்க, ஒரு 100 பேர் ஆட் பண்ணணும், நீங்க மேனுவலா ஆட் பண்ணுறதுலாம் உங்க ஃபைல் அந்த ஃபைல்ல அந்த 100 பேர் நேம் ஆட் பண்ணிட்டு நீங்க இன்புட் கொடுத்தா டக்கு யூசர் ஆட் ஆகிற மாதிரி நீங்க செல் ஸ்கிரிப்ட் எழுதலாம். இப்போ மேபி ஜோவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸோ நீங்க ஃபைல் கிளீன் அப் பண்றதுக்கு எனக்கு ஒரு டைரக்டரி இருக்கு, இந்த டைரக்டரியில 10 days ஆகும் இருக்கிற ஃபைல மட்டும் நீ கிளீன் அப் பண்ணி கொடு, இல்லாட்டி அது ஃபைல வந்து ஜிப் பண்ணி கொடுன்னு கூட ப்ராக்டிகலா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூனிக்ஸ் கமாண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து செல் ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க யூனிக்ஸ் கமாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா செல் ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியா படிக்கலாம். ஸோ நீங்க கிளவுட் ஆப்ரேஷன் ரோலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லினக்ஸ்ல பண்ணீங்க, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் முடிங்க, ஸோ அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் என்ன இருப்பாங்க, அதுக்கப்புறம் போய் செல் ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் ஸ்கிரிப்ட் பண்ணீங்க. நீங்க ஆன்சபிள் கூட லாஸ்டா வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 மட்டும் நீங்க படிச்சா செல் ஸ்கிரிப்ட் கூட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க லினக்ஸ், நெட்வொர்க்கிங், டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே உங்களை ஹையர் பண்ணுவாங்க. செல் ஸ்கிரிப்ட் படிக்கிறது மினிமம் ஒரு 5 days கூட ஆகாது. நீங்க யூனிக்ஸ் கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா 3 daysல நீங்க செல் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிடலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ற வேண்டியது லினக்ஸ், நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா சோ உங்களுக்கு லினக்ஸ், நெட்வொர்க்கிங் நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும், இன்டெப்தா படிக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக்கா கிளவுட் ஆப்ரேஷன் ரோல். சோ எல்லா கமாண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் எல்லா கமாண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு பெரிய வீடியோவா போயிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா உங்களுக்கு வேணா சொன்னாங்க, நான் இன்னொரு வீடியோ போறேன். பேசிக்கா நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஈஸியா கிளவுட் ரோல்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் ரெகுலரா இனிமேட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ ஜோகுல கிளவுட் ரோலுக்கு இப்போ போட்டிருக்கேன். செகண்ட் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் டாலர் பேஸ் கம்பெனில இண்டிவிஜுவல் ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நான் போட போறேன். ஸோ மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.